Hi friends, so இன்னைக்கு உங்களுக்கு நான் செஞ்சு காணிக்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கேக் ஒரு பேக்கிங் ரெசிபி. சோ ரெண்டு குட்டீஸ் வந்தாச்சு. ரெண்டு பேரும் ஹாய் சொல்லுங்க. ஓகே மஹா இங்க வச்சல. இன்னைக்கு நம்ம என்ன கேக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு French apple cake. கரெக்ட். ஈஸி ஆனா செம்ம டேஸ்ட். ஆமா. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அவனை வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நம்மளோட அவன் வந்து ப்ரீஹீட் ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே நான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து வச்சாச்சு. இந்த கேக்கு வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப பேசிக் இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. ஓகே சரி, கொஞ்சம் அமைதியாக இருங்க. நம்ம இன்க்ரீடியன்ஸ் மட்டும் சொல்லிட்டு 100 கிராம் சாஃப்ட் அன்சால்டட் பட்டர், உப்பு போடாத பட்டர் உங்களுக்கு கடையில் கிடைக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. 100 கிராம் வந்து சாஃப்டாக இருக்கணும், அதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இல்லை பேக்கிங் பவுடர், 1 கப்பு மைதா மாவு, 1/2 கப் சுகர், நான் இது வந்து பொடிச்ச சுகர், உப்பு 1 பிஞ்சு, 2 முட்டை, இது வந்து டாப்பிங்க்கு போடுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுகர் வச்சுருக்கேன், வெனிலா எசன்ஸ், 2 ஆப்பிள். அவ்வளோதான். வெரி பேசிக், வெரி சிம்பிள். இது ஃப்ரெஞ்ச் ஆப்பிள் கேக் ஆத்தென்டிக்காக உள்ள ரெசிப்பியில் வந்து உங்களுக்கு வந்து ரம் விடுவாங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுனால ரம் யூஸ் பண்ண போகிறதில்ல. பட் நீங்கள் வந்து வெனிலா எசன்ஸ் விடும்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரம் விட்டுக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்னோடய விஸ்க் இங்கே போச்சு. என்னோடய விஸ்க் அண்ணா இருக்குது எடு. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட பட்டர் வந்து சாஃப்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து சுகர் வந்து போட்டுற போகிறோம். ஓகே நில்லு இதெல்லாம் போடக்கூடாது. ஃபஸ்ட்டு பட்டரும் சுகரும் நல்ல நில்லுடா, நான் உனக்கு தரேன். உனக்கு எக்கு போடுறதுக்கு தரேன். இது வந்து கொஞ்சம் நம்ம நல்லா பீட் பண்ணணும். மகி அப்படி பண்ணாத. ஸோ பட்டரையும் சுகரையும் ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா விஸ்க் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்ல க்ரீம் மாதிரி ஆகணும். டேஸ்ட் பாரு, நல்லா இருக்கும். நீ டேஸ்ட் பாரு, நக்கி பாரு, டேஸ்டாக இருக்கும். நக்கி பாருல, வேண்டாம் உனக்கு பட்டர் வா வாங்கி பாருங்க. கொழுப்பு யம்மியாக இருக்கும். நீ சாப்பிட்டு போய் பாப்போம், அப்படி சாப்பிட்டே இருப்பேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம பட்டர் சுகரை வந்து நல்லா விஸ்க் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வெனிலா எசன்ஸ் விட போகிறோம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ரம் வேணும்னா நீங்கள் வந்து ரம் விட்டுக்கலாம். ஓகே. ஸோ நல்ல ஃப்ளஃபி ஆயிடுச்சு, நல்ல லைட், நல்ல வாசனையாக இருக்கலாம். நீங்கள் வந்து பண்ணீங்கன்னா மனசு வந்து நல்லா இருக்கும். வெனிலா எசன்ஸ் போட்டோம். ஆமாம். இப்போ எக்கு போட்டு நீ ஒன்று அக்கா ஒன்று, சரியா? 2 எக்கு உடச்சி ஊற்றிடலாம். அக்காவுக்கு என்ன நிறைய ஸ்பேஸ் ஓகே. மஹி நீ மிக்ஸ் பண்ணு. ஸோ 2 எக் பட்டரும் சுகரும் க்ரீம் பண்ணி விட்டதுக்கப்புறம் 2 முட்டை உடச்சி ஊற்றி நல்லா க்ரீம் பண்ணி விடுங்க. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட பட்டர் சுகர் வந்து நல்லா விப் பண்ணியாச்சு. ஸோ நல்ல க்ரீமி ஆயிடுச்சு. இனி டேஸ்ட் பார்க்கக்கூடாது, இனி யாரும் டேஸ்ட் பார்க்கக்கூடாது, ஏன்னா நம்ம எக்கு போட்டாச்சு. ஸோ இப்போ நான் விஸ்கை எடுத்துட்டேன். ஒரு ஸ்பேச்சுலா வந்து நில்லு ஒரு ஸ்பேச்சுலா வந்து எடுத்துட்டேன். ஓகே. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து மகி போடும் உப்பு, 1 பிஞ்ச் உப்பு, நிறைய உப்பு போடக்கூடாது, அவ்வளோதான். உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் மைதா மாவு 1 கை எடுங்கடா. மஹிமா சரி இங்கே பாரு, அவ்வளோ சைடில் வந்துடுச்சு. அம்மா தரதை பார்த்துட்டே இருக்கணும், அம்மா செய்யதை. ஒரு வேலைக்கு இருவாள், அப்பா கூப்பிடுறாளோ. ஸோ இப்போ வந்து 1 கப் மைதா மாவு போட்டிருக்கேன்னா 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் போட்டோம். பேக்கிங் பவுடர் போட்டு
இப்போ ஜென்டிலாக ஃபோல்ட் பண்ணி விட போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மைதா மாவு போட்டதுக்கப்புறம் நம்ம ஓவராக விஸ்க் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் ஒரு ஸ்பேச்சுலா எடுத்துருக்கோம். ஸ்பேச்சுலா எடுத்துட்டு அதை ஓப்பன் பண்ணாது, அதை வச்சிரு. நல்ல மெல்ல மெல்ல மிக்ஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகேயா மஹி? ஓச்சே ஓச்சியா? ஓச்சே. ஓகே, ஸோ பேட்டர் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது ஓரத்தில் வச்சிடலாம். இப்போ ஆப்பிள் வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ வந்து ஆப்பிளை வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த தொலியை வந்து எடுத்துருங்க. சரியா? ஓச்சே ஓச்சே. ஆப்பிள் வேணுமா உனக்கு? ஸோ ஃபஸ்ட்டு பீல் பண்ணிடுங்க. ஓகேயா? சரி. ஸோ ஆப்பிளை பீல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்லைஸ் பண்ணிடுவோம். ஸோ 4 பீஸாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு சென்டரில் இருக்கக்கூடிய சீடை எடுத்துருங்க. ஸோ சீடை எடுத்துட்டு இப்படி வந்து ஸ்லைஸ் பண்ணிடுவோம். மஹிந்தா வா. ஸோ இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி 2 ஆப்பிளையும் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஆப்பிள் ஸ்லைஸ் பண்ணியாச்சு. இப்போ கேக் பேட்டரை வந்து நான் வந்து ஒரு ஸ்கொயர் பேனில் பேக் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரு ரவுண்ட் பேனில் கூட வச்சுக்கலாம். பேஸில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். இப்போ வந்து கேக் பேட்டரை வந்து ஊற்றிடலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த கேக் பேட்டர். ஓகே, கேக் பேட்டர் போட்டுட்டு ஒரு ஸ்பேச்சுலா மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு ஈவனாக தடவி விடுங்க, ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸோ இந்த கேக் வந்து லைட்டாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் தின்னாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம பேக்கிங் பவுடர் போட்டிருக்கிறதுனால இந்த கேக் வந்து உங்களுக்கு ரைஸ் ஆகும் நல்லா. அதனால் பேட்டர் வந்து குறைவாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நம்ம 1 கப் தான் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ அதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஆப்பிள் ஸ்லைசஸ் இருக்குல்ல, அப்படி இல்லை, ஈவனாக மேலே வந்து இந்த மாதிரி நெல்லு நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த மாதிரி வரிசையாக வைக்கணும். சரியா? ஓகே, இந்த மாதிரி வரிசையாக வச்சுருங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து வைக்கிறோம். தள்ளிக்க. இப்படி நெல்ல ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, யாரும் வைக்காதீங்க. இந்த ஆப்பில் சரியாக வச்சுட்டு நெல்ல. ஓகே ஓகே, ஃபைன், அவ்வளோ வைக்க வேண்டாம். நீங்கள் சாப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்பிள் வச்சுருங்க. ஓகே, இப்போ நம்ம ஆப்பிள் எல்லாம் ஈவனாக வச்சாச்சா. இனி ஒரு ஃபைனல் ஸ்டெப் வந்து மேலே வந்து கொஞ்சம் சுகர் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறோம்.
ஓகே, ஸோ ஃபைனல் ஸ்டெப்பு சுகர் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடலாம். ரொம்பலாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் 2 டீஸ்பூன் போல். இது வந்து எதுக்குன்னா அந்த ஆப்பிளுக்கு மேலே வந்து ஒரு க்ரன்ச்சி, ஒரு ஷைனிங்கு, அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட்டு, ஒரு ஸ்வீட்னஸ்ஸுக்கு. ஓகே, ஆமாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம 180 டிகிரி செல்சியஸ்க்கு அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ நம்ம அவன் வந்து ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இதை உள்ளே வச்சிடலாம். இது வந்து ஒரு 25 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும் பேக்காக. ஸோ அவனுக்குள்ளே வச்சுட்டு ஓகே, ஸோ இது பேக்காகி முடியட்டும். முடித்தோன்னே காணிக்கிறேன். ஸோ இது ரொம்ப கொஞ்சம் தின்னாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு 20 மினிட்ஸ் செட் பண்ணுறேன். பேக் ஆகிட்டு காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ரெசிபியோட ரிட்டன் இது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் எழுதியிருக்கேன், இல்லைன்னா கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். இந்த ரெசிபியோட அளவு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட ஆப்பிள் கேக் நேற்று பேக் பண்ணோம்ல, அது சூப்பராக பேக் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஸ்லைஸ் பண்ணிடலாம். கூல் ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக. எவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை ஸ்லைஸ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஆப்பிள் கேக் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த ஆப்பிள் கேக்கோட ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல அரோமேட்டிக்காக, அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய ஆப்பிளில் நம்ம சுகர் போட்டிருக்கிறதுனால அது லைட்டாக வந்து கேண்டி மாதிரி பேக் ஆனதுனால சூயாட்டு, ஸ்வீட்டாட்டு, லைட்டாக ஒரு ஃப்ரெஷ்னஸ், அந்த ஆப்பிளோட ஃப்ரெஷ்னஸோடி உள்ள கேக் வந்து நல்ல பட்டரியாக ரிச்சாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து லைட்டிங் வந்து ஓவர் ஆகிடுச்சிச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் இருக்கிறதுனால நம்ம வெளியே வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டு தேவைப்படும் போது எடுத்து வார்ம் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பட் வந்து இருக்காது, அவ்வளோ நாள் இருக்காது, ரொம்ப சீக்கிரமாக காலி ஆகிடும். ஸோ இதை ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.